எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. பொன்ராஜ், நம்ம ஒரு நிறைவு கருத்தாகவே நீங்க முன்வைக்கலாம். இதுக்கு நிரந்தர தீர்வுன்னு எதை பார்க்கறீங்க? ஒன்று, தமிழக விவசாயிகள் மாற்றத்திற்கும் மாற்று முறைக்கும் போக வேண்டிய நிர்பந்தம் தேவை இருக்கா? எல்லாரும் உங்க பார்வையை முன்வைக்கலாம். சுருக்கமா பொன்ராஜ். நிரந்தர தீர்வு அப்படின்றது காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு உருவாக்குறது தான் நிரந்தர தீர்வு. அந்த போர்டு இண்டிபெண்டன்ட் போர்டாக இருக்கணும். அடுத்து தினந்தோறும், அதாவது 2 டைமில் மழை கிடைக்குது. ஜூன்லேருந்து செப்டம்பர் வரை சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்குது. அப்போ அதுவும் எங்கேருந்து வருது அப்படின்னா, நீங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையில் காற்று மேல் நோக்கி தள்ளப்பட்டு தான் மழை பெய்யுது. அப்போ தமிழகம் ஒரு பாத்வேயாக செயல்படுது. அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் மான்சூன் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரை நடக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசத்துலேருந்து பாதித்து அது கர்நாடகாவுக்கு போய் அது மழையாக பொழிந்து திரும்பி இங்கே வருது. இப்போ இந்த 2 அமைப்புகளுக்குமே தமிழ்நாடு ஃப்ளோவாக இருக்குது. அதே மாதிரி சைக்ளோன் அண்ட் டிப்ரெஷன் ஏற்பட்டுச்சுன்னா பே ஆஃப் பெங்கால்லேருந்து வரக்கூடிய அந்த ஒட்டுமொத்த காற்றழுத்த தாழ்வு நிலையினால் ஏற்படக்கூடிய கிளவுட், ரெயின் பியரிங் கிளவுடு கர்நாடகாவுக்கு போய் அது மூலமாக தான் வருது. அப்போ அது மாதிரி உள்ளூர், அதாவது லோக்கல் கன்விக்ஷன் அது மாதிரி நடந்தாலும் அது மாதிரி கர்நாடகாவுக்கு போய் தான், தமிழகத்தின் மூலமாக கர்நாடகா போய் தான் மழை வருது. அப்போ மழையை உருவாக்குறது எங்கே? தமிழகத்திலிருந்து தான் போகுது. அப்போ சவுத் ஈஸ்ட் மான்சூனாக இருக்கட்டும், சவுத் வெஸ்ட் மான்சூனாக இருக்கட்டும், இல்லை நார்த் ஈஸ்ட் மான்சூனாக இருக்கட்டும், இல்லை பே ஆஃப் பெங்கால் உருவாக்கக்கூடிய சைக்ளோனாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் கன்விக்ஷனாக இருக்கட்டும், 4மே காரணம் தமிழ்நாடு தான். அப்போ இதை கர்நாடகம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் இதை புரிந்து கொண்டு மனிதாபிமான உணர்வோடு ட்ரிபியூனல் இவ்வளவு நாள் ஃபைட் பண்ணி வந்ததை உரிமையை நிலைநாட்டுவதற்கு மத்திய அரசு இதுக்கான ஒரு ரெகுலர் டே டு டே எவ்வளவு இன்ஃப்ளோ வருதோ அது அவுட் ஃப்ளோ நீங்கள் கொடுங்க, ஆஸ் பர் த ஆர்டர், ட்ரிபியூனல் ஆர்டர் படி கொடுங்கன்றது ஒரு தீர்வு. இரண்டாவது, நீங்க சொன்ன மாதிரி எஸ்ஆர்ஐ டெக்னாலஜி, அதாவது திருந்திய நெல் சாகுபடி முறையை ஒட்டுமொத்தமா டெல்டா ரீஜன்ல கடைபிடிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கு. அப்ப என்ன, அது லேசர் லெவலிங் இருக்கு, ஸ்பேசியல் பிளான்டேஷன் இருக்கு. ஹேர்லைன் கிராக் வந்த பிறகுதான் தண்ணியே விடணும். விட்டா கிட்டத்தட்ட 1 ஹெக்டேர்ல கிட்டத்தட்ட 6 டன்னுக்கு மேல நெல்லை விளைவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை ஸ்டோரேஜ் பண்ணி இந்த திருந்திய நெல் சாகுபடிய திட்டத்தை டெல்டா முழுவதும் கடைபிடித்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணலாம். நன்றி. திருநாவுக்கரசு, இப்போ மழை காலங்களில், வெள்ள காலங்களில் நிறைய தண்ணி கடல்ல போய் கலக்குது. நம்ம அணை கட்டி தேக்கி வைக்க முடியாதா? அந்த யோசனை எல்லாரும் சொல்றாங்க. இல்லை, இப்போ நம்ம டெல்டாவில் உங்களுக்கு ஒரு வேலி இல்லை, ஒரு பள்ளத்தாக்கு இல்லை. ஒரு டேம் கட்டணும்னா பள்ளத்தாக்கு வேணும். அதனால் அந்த மாதிரி பள்ளத்தாக்கு நமக்கு மேட்டூருக்கு கீழே பள்ளத்தாக்கு பெருசாக எதுவும் இல்லை. அதனால் அணைகள் கட்டுவது என்பது முடியாத காரியம்தான். ஆனால் அதே நேரத்தில் வேறு மாதிரி நம்ம பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்யணும். என்னென்னா, அங்கங்கே கதவணைகள் அமைக்கலாம். ஆற்றுக்கு குறுக்க ஒரு 10 அடி உயரம், 15 அடி உயரம் கதவணைகள் நிறைய அமைச்சு ஒவ்வொரு கதவணையிலையும் ஒரு 1.5 TMC 1 TMC அப்படி தேக்கலாம். ஆனா இப்போ இந்த யோசனையை பல ஆண்டுகளா நீங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா யாரும் கண்டுகொள்ளமா? கவர்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, கவர்மெண்ட் அதை பண்றதுக்கு தயங்குது. என்னன்னா, நிறைய பொருள் செலவு ஆகும். பொருள் செலவு நிறைய தேவைப்படும். அது ஒண்ணு. இன்னொன்னு, ஒரு புது கான்செப்ட், நாம் ஏதாவது ஒரு புது கான்செப்டை கண்டுபிடிச்சு போய் தானே ஆகணும். இப்போ நான் ஒரு பேப்பர், ஒரு பன்னாட்டு கருத்தரங்குக்கு எழுதிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, அது கான்செப்ட் பேப்பர். என்னென்ன, கெனால் ரிசர்வாயர்னு ஒன்று. அது பார்த்தீங்கன்னா ஒரு காவாயுடைய வடிவத்தை போல இருக்கும். அது பிலோ கிரவுண்ட் லெவல் தான் இருக்கும். நீங்கள் ஆற்றுல நிறைய தண்ணி வரப்போ வீணாக போகுது இல்லையா? இந்த தண்ணி என்ன பண்ணணும், அங்கங்கே என்ன பண்ணணும், ஆற்றுலேருந்து இந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர், அந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டருக்கு இந்த கெனால் ரிசர்வாயரை ஃபார்ம் பண்ணிடணும். அது பிலோ கிரவுண்ட் லெவல் தான் இருக்கும். அதில் தண்ணி தேங்கும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஃபுல்லாக அந்த இடம் பூரா சேச்சுரேட் ஆகிடும். கிரவுண்ட் வாட்டர் நிறைய கிடைக்கும். சரி, அப்போ உங்களுக்கு பயிருக்கு அதுலேருந்து தண்ணி எடுக்கணும்னாலும், குடிநீருக்கு எடுக்கணும்னாலும் நீங்கள் பம்ப் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்படி நிறைய பண்ணீங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணலாம், நீங்கள் கொள்ளிடத்துல இருந்து என்ன பண்ணலாம், வடக்கு நோக்கி ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் கூட தோண்டினா இந்த பக்கம் நீங்க வறட்சியான மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாவட்டங்களுக்கு கூட தண்ணியை கொண்டு போய் சேர்க்கலாம். நீங்க நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிக ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.